அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காசியில இறந்தாதான் முக்தி, திருவாரூர்ல பிறந்தாதான் முக்தி. ஆனா திருவண்ணாமலைக்கு நீங்க வரணும்னு அவசியமே கிடையாது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொன்னா நாடி வந்து அவர் ஆட்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் அண்ணாமலையார். ஆனா தமிழ்நாட்டுக்காரன் அண்ணாமலையார கைவிட்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆந்திராக்காரங்க தான் அதிகமா வர்றாங்க. ஏழுகுண்டலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு போய் இப்ப அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரான்னு நம்மளே உள்ள போக முடியும். இந்த ஊருக்காரங்க நம்ம தெரிஞ்ச அன்பர்கள் சொல்றாங்க, சாமி எங்க வீடு உள்ளதா இருக்கு, எங்களையே உள்ள விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். எங்க பார்த்தாலும் ஒரே பிளாக், எதையாவது ஒரு ஐடி கார்டை காமிக்கணும். நம்ம அந்த இது, ஐயா எங்க வீடு உள்ள இருக்கியா, நான் வீட்டுக்கு போனியா, நீ சுத்தி போயா அப்படிங்கிறான். எங்கேயா போறதுக்குறா அந்த சொந்த வீட்டுக்காரனே திருவண்ணாமலைக்கு உள்ள வர முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஆதீனங்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், அண்ணாமலையாரை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு சுவாமி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த ஊர்ல.